தியாகி உதவி பணத்துக்கு அத்தாச்சி கையெழுத்தா? ஆமாங்க. அப்படி என்னப்பா தியாகம் பண்ணாரு? ஓ, உங்களுக்கு தெரியாதுங்களா? அந்த காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிரா சுதந்திர போராட்டம் நடத்தினாங்களே, அதுல ஜெயிலுக்கு போய் சித்திரவதைப்பட்டவருக்கு. நம்ம ஆளுங்க இதை விட பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தினவங்க. சரி, உங்க அப்பா தியாகிங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது இருக்குதா? ஊரே சொல்லுங்க அவரை பத்தி. ஊரு 100 சொல்லுப்பா. அவங்க இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. போகட்டும். எங்க அப்பாவோட தியாகம் அவரோட தலையெழுத்து. அதுல உங்க கையெழுத்துங்கிற கரை படிய வேணும். அப்பா கையெழுத்து போட்டாங்களா? தேவர் மகேன்னு சொன்னோன்னு என்ன பத்தி சேமலாபம் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்களே. கனவுல கூட தேவரை மறக்க முடியுமா? என்னென்னலாம் கேட்டாங்க. நீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்ல உங்க கூட வாழ்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? என்ன அத்தாச்சி அப்படி நான் சொல்லல, கேக்குறேன். அவங்க கேக்குறாங்க உங்களை யாருன்னு. எஸ், நீங்க யாரு? இதய தலைவா நீ சொல்லு, இரும்பு மனிதா நீ சொல்லு, கண்ணிய நெறியே நீ சொல்லு, கர்ம வீரா நீ சொல்லு, நான் யார் அன்று நான் யார், நான் யார் அன்று நான் யார், அன்று நாட்டில் இருந்த 40 கோடியில் நான் யார், நான் யார். வானில் உயரும் மணிக்கொடியோடு அடிபட்டவன் உயிர் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்றதனாலே உதைப்பட்டவன், ஆண்டுகள் தோறும் அந்நியர் காலில் மிதிப்பட்டவன், இந்த அனுபவம் வரும் என அறியாமல் அன்று சிறைப்பட்டவன், நான் யார் அன்று நான் யார், அன்று நாட்டில் இருந்த 40 கோடியில் நான் யார், நான் யார். விடுதலை என்னும் வேள்வித்தீயில் கருகியவன், உயர் வீர சுதந்திரம் வந்தது கண்டு உருகியவன், விடுதலை என்னும் வேள்வித்தீயில் கருகியவன், உயர் வீர சுதந்திரம் வந்தது கண்டு உருகியவன், தருதலை கூட்டமும் தற்பார் நடத்த உதவியவன், தருதலை கூட்டமும் தற்பார் நடத்த உதவியவன், என்றும் தனக்கென ஏதும் தேவையில்லை என உதறியவன், ஏதும் தேவையில்லை என உதறியவன், நான் யார் அன்று நான் யார். पतित पावन सीताराम, रघुपति राघव राजा राम,
பதேத பாவன சீதாராம். காந்தியை கூட மறந்ததன்றோ இந்நாடு, அண்ணல் காமராஜரை தோற்கச் செய்ததும் இந்நாடு. என்னை மறந்ததில் அதிசயமில்லை இப்போது, டேடே என்னை மறந்ததில் அதிசயமில்லை இப்போது. நாடு இதிலே இருந்தும் விடுதலை பெறுவது எப்போது? நான் யார், அன்று நான் யார், அன்று நாட்டில் இருந்த 40 கோடியில் நான் யார்? நான் யார், நான் யார், அன்று நான் யார்? என்ன எடுப்பு சாப்பாடு போகுது? தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கு, மத்தியான சாப்பாடு. வேலைக்கு போயிட்டாரா? பலே. எங்க எங்கய்யா? நம்ம தாமு பையன் இல்ல, அண்ணன் தாமு இல்ல, அவர் கடையிலீங்க. தாமு அவன் சோம்பேறி பையன்ல கடை வச்சிருக்கானா? என்னத்த வைக்கல, எவ்வளவு கான்ட்ராக்ட், எவ்வளவு ரொக்கம், எவ்வளவு வீடுங்க, பத்தாக்குறைக்கு 10-15 கடைங்க. நாங்கெல்லாம் கொள்கையை கடைபிடிச்சோம், அவங்க கொள்கையால கடைகளை பிடிச்சிருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு பேச தெரியல, ஆனா செஞ்சீங்க. அவங்களுக்கு செய்ய தெரியல, ஆனா பேசுறாங்க, நிறைய சேர்த்துட்டாங்க. என்ன கடை? நடு சென்டர்ல ஜே ஜே ஜேன்னு திருவிழா கூட்டம், சீவச்சாராய கடை. தம்பி அங்கதான் வேலை பார்க்குது. எந்த தெருவில் அப்பன் கள்ளுக்கரையத்தை உடைச்சானோ அதே தெருவில் மகன் சீமச்சாராய விக்கிறானா? தெருவிலாகி. ராமு, அவன் யாருன்னு தெரிஞ்சுமா அவனுக்கு இங்க வேலை கொடுத்த? ஐயா, வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்லிச்சு, அதனால வேலை கொடுத்தேன். என் கொள்கைக்கு புறம்பாக இங்க வேலை செய்யக்கூடாது. ரஞ்சித், வாடா வெளிய. என்னடா ஆச்சு? வேலை போயிடுச்சு. இனிமே சாப்பாட்டுக்கு கொள்கைக்காக மத்தவங்க நடத்துற போராட்டம் என்ன எங்கேயோ கொண்டு போய் விட போகுது. என் தலை சாயிற வரைக்கும் என் விருப்பப்படியே நடந்துட்டா நல்லது. 4 காசு கையில இருந்தாதான் உலகம் நம்மளையும் நம்ம லட்சியத்தையும் மதிக்குமா? சாப்பிடுறதுக்காக வாழ்ற கூட்டம் வேற, நான் வாழ்றதுக்காக சாப்பிடுறவன். அது அவங்கிட்ட சொல்லு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லைங்கும் போது மனசு வெறுத்துட்டா? நம்மளை விட கஷ்டப்படுறவங்களும் இந்த ஊர்ல இருக்காங்க. அவங்கள மாதிரி பார்த்துக்கிட்டா மனசு பக்குவப்படும். என்னையே ஏமாத்திக்க நான் தயாரா இல்ல. என்ன நான் மாத்திக்கவே தயாரா இல்ல. மதிக்க வேண்டியவங்களை மிதிக்கிறாங்க, அப்புறம் என்னமோ பேசுறீங்களே. எல்லாரும் மிதிக்கிற இந்த மண்ணை நான் மதிக்கிற வேண்டாம். அப்படின்னா விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்க மாட்டேன், எச்சில முழுங்கியே தாகத்தை தீர்த்துக்குவேன்னு சொன்னா இது பீம்பு. நான் சாக வேண்டியவன் சொல்லாம சொல்லி காட்டுறியா? நான் அப்படி சொல்லல. வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டு. நேர்மையான வழியில வாழ்ந்து காட்டு. வரேங்க. சரிங்கப்பா, உங்க விருப்பப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு போகாம நீ பாட்டுல. ஓ, நீ அவர் பக்கம் தான் பேசுவ. பெத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பு இல்ல. அவருக்காக தான்ப்பா சொன்னேன், சும்மா. சின்ன புள்ள தானே, ஓஹோன்னு கொடி கட்டி வாழ்ந்த அப்பா ஓஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க பொறுக்கல. கொஞ்சம் கனிவாதான் புத்தி சொல்லுங்களேன். ஓ, நீ எனக்கு புத்தி சொல். உனக்காக. தம்பி, நீ சாப்பிடவாப்பா. நீங்க எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னீங்களே. இந்த மண்ணுல பிறந்த பொம்பளைங்களுக்கு தான் எத்தனை ஆதங்கம். தனக்குன்னு ஒண்ணு பிறக்கிற வரைக்கும் புருஷன் மேல ஆதங்கம், பிறந்துட்டா புள்ள மேல ஆதங்கம்,
வயசாகி போச்சுன்னா தன் மேலேயே ஒரு ஆதங்கம்.